வணக்கம். இது வைகரை விருந்து. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் கூட்டுக்கறி குழம்பு எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். இந்த குழம்பு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாங்க. துவரம்பருப்பு 1 கப், அவரை பருப்பு 3/4 கப், மொச்சை கொட்டை 1 கை, தட்டை பயிறு 1/4 கப், தக்காளி 4, முருங்கைக்காய், மஞ்சள் பூசணி, கத்திரிக்காய், உப்பு, மிளகாய்த்தூள், வரமிளகாய், சாம்பார் தூள், பெருங்காயம், பூண்டு, சின்ன வெங்காயம், எண்ணெய், குழம்பு வடகம், கருவேப்பிலை, கொத்தமல்லி. பருப்பு 2 பருப்பையும் ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாங்க. கூட மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், பூண்டு முழு பூண்டு 2 உரிச்சு வச்சுருக்கேன். அதை அப்படியே போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. ரொம்ப குழைய வேகக்கூடாது. அதுக்கப்புறம் காய்களை வேக வச்சு எடுத்துக்கலாங்க. காய்ங்க போட்டு தக்காளியை நல்லா கரைச்சி ஊற்றிக்கணுங்க. வெட்டி போடக்கூடாது. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன் எடுக்கலாங்க. காரம் புளிப்பு எல்லாமே இது கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். காய்கறி வேகும்போது கருவேப்பிலை போட்டால் நல்லாயிருக்கும், மணமாக இருக்கும். நல்லா 150 கிராம் சின்ன வெங்காயம் உரித்து வச்சுக்கலாங்க. அதையும் போட்டுக்கலாம். போட்டு இது நல்லா வெந்துக்கிட்டே இருக்குவாங்க. இப்போ புளி ஒரு பெரிய ஆப்பிள் சைஸ் ஊற வச்சுக்கலாங்க. ஊற வச்சு கெட்டியாகவே கரைச்சி வச்சுக்கலாம். இந்த குழம்பு கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இந்த தட்டை பயிரும் முச்சையும் நைட்டே ஊற வச்சிடணுங்க. ஊற வச்சுட்டு அதையும் தனித்தனியாக வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அந்த கொட்டைங்களோடவே பருப்பெல்லாம் ஊற்றிக்கலாம், புளியும் ஊற்றிக்கலாம். இந்த காய்கறி வெந்ததுக்கப்புறம் இதெல்லாம் எடுத்து அதில் ஊற்றி நல்லா கொதிக்க விடலாங்க. எல்லாமே பச்சை வாசம் போகிற வரலும் புளி காய்கறியெல்லாம் வேகிற போல் நல்லா கொதிக்க விட்டு பெருங்காயத்தூள் போட்டுக்கலாங்க. திரும்ப இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கிட்டு சாம்பார் தூள் போட்டுக்கிட்டு, இந்த சாம்பார் தூள் ரொம்ப கொதிக்கக்கூடாதுங்க. கொதித்தா நல்லா இருக்காது. எண்ணெய் ஒரு 100 ml ஊற்றிக்கலாங்க. ஊற்றிக்கிட்டு குழம்பு வடகம், வரமிளகாய், கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாங்க. 4 மிளகாய் போட்டுக்கலாம். தாளித்து எடுத்து கொட்டிட்டு சாம்பார் தூள் போட்டு கொத்தமல்லி தலை போட்டு மூடி வச்சிடலாங்க. அப்போ தான் இது நல்லா மணமாக நல்லாயிருக்கும். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் மூடி வச்சுட்டு திறந்து சர்வ் பண்ணிக்கலாம். இந்த குழம்பு இட்லி, தோசை, சாதத்துக்கு நெய் போட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.